அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி மிக சிறப்புக்குரிய நாள். ஆடி பூரம் மற்றும் நாக சதுர்த்தி, விநாயகருக்குரிய சதுர்த்தி வழிபாடு இந்த நாள் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும். 3 விசேஷமாக நமக்கு இருக்குது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் வழிபாடு செய்பவர்களும் சரி, நாக சதுர்த்தி வழிபாடு செய்பவர்களும் சரி, கட்டாயமாக நம்ம பூஜையில் ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாக சதுர்த்தி அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் முக்கியமாக அப்படின்னா, இது நாகத்திற்கு உரிய நாள் இல்லையா? அதனால் இந்த நாளன்று பார்த்தீங்கன்னா ராகு திசை சரியில்லாமல் இருக்கிறாங்க, கேது திசை நடக்குது. ராகு திசை, கேது திசை, தோஷங்கள் இருக்கும் பார்த்திங்களா? ராகு தோஷம், கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம், இந்த மாதிரி நாகத்தால் தோஷம் இருக்கிறவங்க இந்த நாக சதுர்த்தி அன்று நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு, அதாவது அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நாகர் இருப்பாங்க, நாகராஜா இருப்பாங்க. அவங்களுக்கு போயிட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றணும். அடுத்து மஞ்சள், நம்ம அந்த நாகர் மேலே கொஞ்சம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் குங்குமம் வைத்துட்டு நம்ம பத்தி இந்த மாதிரி சூடம் பொருத்தி நம்ம சுவாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த தோஷங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அம்மன் ஆலயத்தில் இருப்பாங்க, நாகராஜர் இருப்பாங்க. நம்ம இல்லைன்னா பாம்பு புற்று கோவில்னு அதற்கு தனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கூட போயிட்டு வரலாம். இந்த நாளன்று பால், மஞ்சள் இந்த இரண்டுமே ரொம்ப முக்கியம். அதில் பால் மிகவும் முக்கியமானது. நீங்கள் பாலை ஊற்றிட்டு வரலாம். நிறைய பேர் முட்டெல்லாம் வச்சு சுவாமி கும்பிட்டு வருவாங்க. நிறைய பேர் மஞ்சள் போட்டு குங்குமம் வைத்து பூக்கள் வைத்து தீபம் போட்டு சுவாமி கும்பிட்டு வருவாங்க. நமக்கு எந்த மாதிரி நம்மளால் எளிமையாக வழிபாடு செய்ய முடியுதோ அந்த மாதிரி நம்ம எளிமையாக வழிபாடு செய்து அம்மனை வேண்டிக்கோங்க. அங்கே இருக்கிற அம்மனை வேண்டிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே சரியாகும். நம்பிக்கையுடன் இருங்க. இந்த ராகு திசை, கே திசை நடக்கும்போதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் போய்கிட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இறைவனால் மட்டும்தான் அது சரி செய்ய முடியும். இந்த சதுர்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகருக்கு உரிய நாள். இப்போ கேது திசையால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்ளும் போது நமக்கு அவ்வளோ பிரச்சனை சரியாக ஆரம்பிக்கும். அதாவது சரியாகும் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, நமக்கு ஓரளவு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பிரச்சனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓரளவு பார்த்திங்கன்னா நம்மளால் சரி செய்ய முடியும். நம்ம கைக்கு மீறி போகாது. நம்ம அந்த கடவுளுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா நம்ம கை மீறி போகாமல் நம்மளை பார்த்துக்கூடுமே தவிர நமக்கு நடக்கிறது நடக்கத்தான் செய்யும். இப்போ கேது திசை ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, டைவர்ஸ் வரைய கூட போகும். அந்த பிரச்சனை எல்லாமே நடக்கத்தான் செய்யும். அந்த கடவுள் நம்பிக்கையால் நமக்கு கைக்கு மீறி போகாமல் நம்மளால் பார்த்து கொள்ள முடியுமே தவிர எல்லா பிரச்சனையும் நமக்கு நடக்கத்தான் செய்யும். அதே இது ராகு திசை. இந்த ராகு திசை நடக்குது அப்படின்னு நமக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தகாத உறவுகள், நிறைய பொய் சொல்கிற பழக்கம், நிறைய பித்தலாட்டம் செய்கிறதுலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த ராகு திசையில் ஏகப்பட்ட பேருக்கு அது நடக்கும். அதாவது கே திசையில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையை விரக்திக்கு கொண்டு வரும். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், நான் பேசாமல் சுவாமி மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு இருந்தால் போதும், எல்லா உறவும் பொய் அப்படிங்கிற மாதிரி இருப்பது கேது திசை. ராகு திசை பார்த்திங்கன்னா இல்லாத சேட்டையெல்லாம் செய்கிறது ராகு திசை. அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ கேது திசைங்கிறது நம்ம லைஃபை விரக்தியில் கொண்டு போகும். ராகு திசை எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணுங்கிற ஆசையெல்லாம் நிறைய தூண்ட செய்யும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தகாத உறவு, தப்பான செயல்கள்லாம் நிறைய செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இறைவனால் மட்டும்தான் முடியும். நம்ம அம்மன் வழிபாடு மேற்கொள்ளும் போது ராகு திசை ஓரளவு நமக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகும். கேதுசை நடக்கும்போது ஓரளவு விநாயகர் வழிபாடு செய்யும்போது ஓரளவு நம்மளால் பிரச்சனை சமாளிக்க முடியும். கால சர்ப்ப தோஷம்னு இருக்கும். அதாவது ராகு தோஷத்தை தான் கால சர்ப்ப தோஷம் சொல்லுவாங்க. எல்லா கிரகத்தையும் முழுங்கிடும் இந்த ராகு கேது. அதனால தான் அது கால சர்ப்ப தோஷம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அம்மன் வழிபாடு தான் மேற்கொள்ளணும். இந்த கால சர்ப்ப தோஷம் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா திருமணம் சீக்கிரம் நடக்க விடாது. ஒரு 27 வயசில் 29 வயசில் நடக்க விடாது. அவங்களுக்கு அந்த மேரேஜ் நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதற்குரிய நாள் வராது. அவங்களுக்கு நிறைய தடங்கள் கொடுக்கும். அவங்களுக்கு 30 வயதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா திருமணம் ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். கால சர்ப்பதோஷம் இருப்பவர்களுக்கும்
99% பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான் நடக்கும். 30 வயசுக்கு மேலே நடக்கிற கல்யாணம் தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதற்கு மீறி அவங்களுக்கு வந்து சூழ்நிலை காரணமாகவோ, இல்லைன்னா அவங்களுடைய விதிப்படி ஒரு 25 வயசு, 26 வயசுல கல்யாணம் பண்றவங்களுக்கு கூட அந்த காலசர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னு நெறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். இல்ல அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிட்டு, டைவர்ஸ் ஆயிட்டு, அடுத்து செகண்ட் மேரேஜ் வந்து 30 வயசுக்கு மேல ஆகுற மாதிரி சூழ்நிலைலாம் அமையும். இதெல்லாம் காலசர்ப்ப தோஷம் வந்து கொடுக்கிறது. அதனாலே பார்த்தீங்கன்னா, காலசர்ப்ப தோஷம் இருந்தாலே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து 30 வயசுக்கு மேல திருமணமே நடக்கவும் ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு சதவீதம் வேணா அந்த 30க்குள்ள நமக்கு நடக்குமே தவிர, மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே 30க்கு மேல தான் நடக்கும். இந்த காலசர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னு, அவ்வளோ சீக்கிரம் வந்து திருமணம் வந்து நடக்காது. நெறைய பிரச்சனைகள் வரும். அத நம்ம ஓரளவு சரி பண்ணணும் அப்படின்னா, நாகராஜர் இருக்கிற இடத்திற்கு போயிட்டு, நம்ம அதாவது கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு, நம்ம வாரம் வெள்ளிக்கிழமை ராகு நேரம் வரும் பார்த்தீங்களா? காலை 10:30லேருந்து 12 மணி வரை நமக்கு அந்த ராகு நேரம் வரும். அந்த நேரத்தில போயிட்டு, நம்ம அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு, நம்ம அந்த பூஜையில கலந்துக்கிட்டு, அந்த நாகராஜருக்கு வந்து பால் ஊத்திட்டு வந்து வேண்டிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலும், ஓரளவு நமக்கு வந்து நாகரால பிரச்சனை இல்லாம இருக்கும். அதாவது தோஷத்தால நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்ப நெறைய பேர் வந்து எதற்காக இந்த தோஷங்கள் வருது அப்படிங்கிற நெறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, நாகர அடிக்கிறதுனால, அதாவது நம்ம வந்து வீட்டுக்கு பாம்பு வருது அப்படின்ட்டு அடிச்சு கொன்னுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு தோஷமாக உருவாகும். அது நெறைய நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு தாத்தா, பாட்டி பண்றாங்க அப்படின்னா, பேரன், பேத்திக்கு, மகனுக்கு அந்த தோஷங்கள் அப்படியே கன்டினியூ ஆயிட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம அந்த பாம்பெல்லாம் நம்ம அடிக்கக்கூடாது. நமக்கு வந்து அது ஒரு சாபம் மாதிரி. நம்ம வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா, தொரத்தி தான் விடணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பாம்ப வந்து கொல்வத வந்து அவாய்ட் பண்ணிக்கிடணும். அது கொல்லவே கூடாது. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பாம்பு தான் பார்த்தீங்கன்னா, குலசாமியாக வச்சுலாம் கும்பிடுவாங்க. அதாவது எல்லா இறைவன் பக்கத்துலயும் பாம்பு, நாகர் இருப்பாங்க இல்லையா? அதனால ஒரு சில பேருக்கு வந்து குலதெய்வமா கும்பிட்றவங்கலாம் பாம்ப அடிக்கவே கூடாது. எப்படியாவது தொரத்தி விடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு ஒரு சில பேர் வந்து அந்த அவசரத்தில அடிச்சுடுவாங்க. ஏன்னா, வீட்டுக்குள்ள பாம்பு வருதுன்னா, அதால நமக்கு ஆபத்து இருக்கும்போது அடிக்கத்தான் செய்வாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் அடிக்கத்தான் செய்வாங்க. அப்படி ஒருவேளை அடிச்சிட்டீங்க, தெரியாம அடிச்சிட்டிங்கன்னா, அதற்கான மன்னிப்பு நீங்க கேட்டாகணும். அந்த நாகர்கோவில்ல போயிட்டு, நீங்க இந்த மாதிரி பால் அபிஷேகம்லாம் பண்ணுவதற்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி, நீங்க சரி பண்ண முயற்சி பண்ணணும். ஏன்னா, இப்ப வந்து உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு அடுத்து வர அந்த சந்ததி வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அது தோஷமாக கன்வெர்ட் ஆயிரும். அதாவது அவங்க ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறத வந்து அந்த கடவுள் வந்து இயற்கையாவே குடுத்துருவாரு. அதனால நெறைய புண்ணியங்கள் நம்ம செய்யணும். நெறைய பாவ செயல்கள் செய்யக்கூடாது. அப்படி வந்து தாத்தா, பாட்டி யாராவது செய்ற பாவம் வந்து பேரன், பேத்திக்கு தான் போட்டு பாதிப்பு நெறையா வரும். அதனால முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே பார்த்தீங்கன்னா, புண்ணியங்கள் செய்ய ஆரம்பிக்கணுமே தவிர, பாவம் செய்யக்கூடாது. நெறைய பேர் வந்து தெரியாம ஏகப்பட்ட பாவங்கள் செய்றோம். நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு அது வந்தது அப்படின்னா பிரச்சனை இல்ல. அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போயிட்டு பாதிப்பு கொடுக்கும்போது, அவங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அப்படிதான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இப்படிதான் இருக்குதுங்க. வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தெல்லாம் தொட்டு பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும். என்னென்ன தோஷம்லாம் சொல்றாங்க. அதனாலே ஜாதகம் பார்க்க கூட நமக்கு வந்து பயமா இருக்கும். ஸோ, அதனால வந்து இறைவனே ஒருவனே நிரந்தரம். அவர நம்ம இருக்கா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஓரளவு நம்மளுடைய விதி வர்ற பிரச்சனையிலருந்து சரி பண்ண முடியும். அந்த கடவுள் தான் நம்மள காப்பாற்ற முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னா அப்படின்னா, நம்ம கடவுள மனதார முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்வோம். நமக்கு அதற்கான சக்தி வந்து இறைவன் கொடுப்பாரு. நம்மள காப்பாற்றிக் கொள்வதற்காக தவிர, நமக்கு விதி ஒன்று ஒன்று வந்து இப்படிதான் நடக்கணும் விதி இருக்கும்போது, அது நடந்து தான் தீரும். அந்த கடவுளால மட்டும் தான் நம்மள அதிலிருந்து காப்பாற்ற முடியும். அதனால தோஷங்கள் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. அதற்குரிய நாள் என்று போய் அந்த இறைவனை வழிபாடு செய்து பாருங்க. ஓரளவு உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுபவத்தில சொல்றது தான். ஸோ நீங்க வந்து நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு பயப்படாதீங்க. கடவுள போயிட்டு வழிபாடு செய்து பாருங்க. ஓரளவு நம்மளால வந்து மீண்டு வர முடியும். அதையே நம்ம நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்து வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனை நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா மீண்டு வர முடியாது. ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து தோஷங்கள், சர்ப்பதோஷம், ராகு தோஷம், கே தோஷம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு வயசு வரை தான் அது வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகும். அதற்கப்புறம் அதே தானா சாந்தமாயிரும். ஒரு 30 வயசு வரை இந்த மாதிரி இருக்கும். ஒரு 32, 34 வயசுக்கு மேல அதே அந்த தோசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு, நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். நீங்க வந்து அம்மன் வழிபாடு மேற்கொள்ளும்போது உங்களுக்கு அது நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். நீங்க வீட்டிலே இருந்தபடியே உங்க வீட்ல அம்மன் படம் இருக்கிறாங்க இல்லையா? எல்லா அம்மன் படத்துலயும் நாகர் இருப்பாங்க. அந்த அம்மன் படத்து முன்னாடி நீங்க ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சுட்டு வழிபாடு செய்துக்கோங்க போதும். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். அந்த பால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கிற பக்கத்துல மண் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மண்ணுல வந்து அந்த பால விட்டுடணும்.
பச்சை பால் வைக்கலாமா, காய்ச்சிய பால் வைக்கலாமான்னா பச்சை பால் கூட வைக்கலாம். ரொம்ப நல்லதான். காய்ச்சின பாலும் நம்ம வைக்கலாம். எந்த பாலும் வேண்டுமானாலும் நம்ம வைக்கலாம். அந்த பாலை எடுத்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணி முடித்த பிறகு வீட்டில் இருக்கிற அந்த மண், நமக்கு ரோடு சைடு நம்ம வீட்டு பக்கத்தில் மண் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மண்ணில் வந்து அந்த பாலை வந்து ஊற்றிடுங்க. உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.